லெட்டர் பேடு கட்சியாக இருக்கக்கூடிய முஸ்லீம் லீக்கு, தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகம் அவ்வளவும் பொய். இவனுங்க பதவி ஆசைக்காகவும் இந்த நாய்ங்க தனியாக நின்று இவங்க நிற்கட்டும், ஒரு ஈக்காக கூட உனக்கு மதிக்காது. அந்த மாதிரி அவ்வளவு மோசமான இதை தெளிவாக அவர் சொல்கிறாரு பாருங்களேன். திமுக ஆளுக்கெல்லாம் ராஜினாமா பண்ணணும், அவங்க ஜெயிச்சது எங்கள் ஓட்டில்ங்கிறார். முஸ்லீம் ஓட்டில் ஜெயிச்சா, முஸ்லீம் ஓட்டில் ஜெயிச்சா முஸ்லீம் லீக் ஓட்டா? முஸ்லீம் லீக் எத்தனை ஓட்டு இருக்கு உனக்கு? எத்தனை டெபாசிட் வாங்குற அளவுக்கு ஓட்டு இருக்கா முஸ்லீம் லீக்குக்கு? எதோ அந்த காலத்தில் நீங்கள் இருக்கிறீங்கிறதுக்கா வேண்டிய ஒரு 2 சீட்டு 3 சீட்டு தர்றாரே தவிர உங்களுக்கு என்ன பலம் இருக்குது, என்ன ஒரு நெட்வொர்க் இருக்குது, எத்தனை இடத்துல கிளை வைத்திருக்கிறீங்க, என்ன பேசிக் உங்கள்கிட்ட இருக்கிறது? ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த மாதிரி இருந்தும் கூட உங்களுக்கு ஒரு சீட்டை தந்து ஜெயிக்க வச்சா, எங்கள் ஓட்டில் தான் அவங்க ஜெயிச்சாங்க, ராஜினாமா பண்ணணுங்கிறாங்கன்னா எவ்வளோ திமிரு. முஸ்லீம் ஓட்டில் ஜெயிச்சாங்கிறது மட்டும் நிஜம். முஸ்லீம் ஓட்டெலாம் முஸ்லீம் லீக் ஓட்டா? கிடையாது. முஸ்லீம் லீக்குடைய ஓட்டு கிடையாது. முஸ்லீம் லீக் ஓட்டுங்கிறது ஒரு ஓட்டு கூட கிடையாது. இதுதான் சமுதாயத்தின் நிலைமை. என்ன செய்கிறாங்க இவங்க? திமுக அணியில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு தான் வாக்களிச்சிருக்கிறாங்க. அது ஒரு விஷயத்தை பார்க்கணும்.